ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நீங்கள் வந்து பார்க்கணும் XUV500 பாருங்கள். ஹெட்லைட் வந்து நான் போட்டேன். கீ ஆன் பண்ணிட்டு ஹெட்லைட் வந்து நான் போட்டேன். லோ பீமில் வந்து போட்டிருக்கேன். அதாவது நார்மலாக நம்ம ஓட்ட போகிற லோ பீமில். அந்த லோ பீமில் போட்டும் போது பாருங்கள், இந்த ஹெட்லைட் வந்து எரியல. நம்மளுக்கு வந்து லோ பீமில் ஹெட்லைட் எரியல. சரி, நான் என்ன பண்ணேன், ஐபீம் போட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஐபீம் போட்டு செக் பண்ணாக்கா ரெண்டுமே இந்த சைடு ரைட் சைடே எரியுது, லெஃப்ட் சைட்லேயும் அந்த ஹெட்லைட் வந்து எரியுது. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணேன், லோ பீமில் போட்டுட்டு அந்த ஃபியூஸு அந்த மாதிரி ரிலே எதனா போயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அது செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ இன்ஜின் பானட்டை ஆன் பண்ணி அந்த பானட்டில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஃபியூஸ் கவர் வருது. அந்த ஃபியூஸ் கவரை கழட்டினாக்க நம்ம அந்த ஃபியூஸ் கவர்லேயே பாருங்கள் EF2ன்னு கொடுத்துருக்காங்க, EF3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூஸ் வந்து இதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு இதில் பார்த்துக்கணும். இதில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபியூஸு கவரில் ஃபியூஸ் ரிலே எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல 10 கொடுத்துருக்காங்க. அந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸு EF2வும் EF3யும் வந்து லோ பீம்கானது. ஐபீமுக்கு வந்து EF1. நான் வந்து செக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ ஃபியூஸை வந்து நம்ம ஒயர் வச்சு செக் பண்ணலாம். நான் இருந்தாலும் கழட்டியே செக் பண்ணுறேன். ஃபியூஸ் வந்து அது வந்து ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று செக் பண்ணுறேன். இன்னொன்று செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஃபியூஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. நான் இந்த ஃபியூஸு கழட்டினதுனால இது நல்லா இருக்குது அப்படின்னா இதே நான் வந்து ரிட்டர்ன் போட்டுவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து ரிலே கம்ப்ளைண்ட் இருக்குமான்ட்டு ரிலே வந்து பார்க்குறேன். K3 இருக்குது பாருங்கள், K3 லோ பீம் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த K3 வந்து இதோட பக்கத்துலேயே தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேவும் அந்த ரிலே பாருங்கள், இதுதான். இது ரெண்டுமே அது கூட ரிலே தான். நான் வந்து இதை கழட்டிட்டு வெளியே எடுக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, அந்த ரிலே வந்து ஒன்று கீழே விழுந்துருச்சு. நான் அதை வந்து அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடில் இன்னொரு ரிலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கழட்டி அந்த பக்கம் போட்டு பார்க்குறேன். நான் வந்து அந்த ஹெட்லைட் வந்து லோ பீமுக்கு வந்து போட்டு பார்க்குறேன். அந்த ரிலே வச்ச உடனே பாருங்கள், நம்மளுக்கு லோ பீம் வந்து கரெக்டாக எரியுது. அதனால் இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ரிலே வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.